நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சீக்கிரமே என் மீச முடிய பிடிச்சி எடுத்து விளையாடுறதுக்கு ஒரு பேரப்புள்ள பிறக்கும்னு சொன்னான். முதல்ல யாருக்கு குழந்தை பிறக்குமா? வேற யாருக்கு? நம்ம வேணிக்கா தான் இருக்கும். ஏய், கேனக்கு இருக்கு மாதிரி பேசாதடி. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஏய், சந்தோஷத்துல வந்திருக்க, அதுல விஷத்தை தடவுற மாதிரி பேசுறவ? உண்மையை தாங்க பேசுறேன். வேணி வாழ்க்கையில நல்லதே நடக்காது போல. ஏன்? அத இவகிட்ட தான் கேட்கணும். அவங்க அண்ணன் கிட்ட போன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்க சொல்லுங்க. மா, நீ பாட்டுக்கு எதையாவது பேசிட்டு இருக்காதம்மா. அதான் ஜோசியர் சொல்லிருக்காருல நல்லதே நடக்கும்னு. டேய், நீ இரு. என்னத்த மருமகள, உன் அத்தை ஏதாவது சொல்றா? என்ன? அது எனக்கு எதுவும் தெரியாது மாமா. தெரிஞ்சிருக்கணும்ல, அது உன் அண்ணன் வாழ்க்கையும் தானே. பேசுறேன் மாமா. சரி மாமா, நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க. முதல்ல நீங்க ஸ்வீட் நீ எடுத்துக்கோங்க. இத எல்லாருக்கும் கூட, வள்ளிக்கும் கூட. தனுஷ், இப்போ வச்சு ஊட்டி விடுங்க. எனக்கு என்னவோ தனுஷ் ஐயா ராசிக்கு அவங்க வாரிசு தான் இந்த வீட்டுல பிறக்கும்னு தோணுது. வாயை முட்டு போடி. ஏய், அவளை ஏன் கத்துற? நல்ல வார்த்தை தானே சொல்றா. வழி, நீ சொன்னது மட்டும் நடந்தா உனக்கு தங்கத்திலே சங்கிலி செஞ்சு தரேன். ஆமாமா, நானும் காவியாவும் தங்கத்திலேயே வளையல் செஞ்சு போடுவோம். இல்ல காவியா? சும்மா இன்னும் காதல் இடம் இருக்கு போல. இன்னும் 2-3 தொலைப்படி எதையாவது மாட்டி விடலாம்ல. வேணாங்க, இதுவே புரண்டு படுக்கும்போது வலி தாங்க முடியலங்க. நான் கேட்டனா? நான் என்ன ஆசைப்படுறனோ அப்படிதான் நீ நடக்கணும், புரியுதா? என்ன அப்படி பாக்குறீங்க? மாங்காய் சாப்பிடணும் போல தோணுதா? ஏய், உண்டாயிருக்கியா? எம்பிட்டு நாள் ஆச்சடி? அது பொய் பேசுன கொன்னே போடுவேன். 3 மாசம் ஆச்சு. போடி. ஏய், இங்க வா. கரு தங்கி போச்சுன்னு முன்னாடியே தெரியுமா தெரியாதா? அது 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 வந்து சொல்லுடி, தெரியுமா தெரியாதா? தெரியும். ஏன் சொல்லல? ஏன் சொல்லலன்னு கேக்குறேன்ல. தெரிஞ்சா வேணான்னு சொல்லுவீங்களோன்னு தான் சொல்லல. முட்டி போடுறி.
முட்டி போடுறீனா? வேணாங்க வேணாங்க, அடிக்காதீங்க. நீங்க என்ன எனக்கு என்ன யோசனை சொல்றியா? நேத்து அடிச்சதுலயே இடது கால் தோல் உறிஞ்சிருச்சு. நாள் முழுக்க இப்படியே வேணா முட்டி போடுற. நான் உன்னைய பேசுன்னு சொன்னனா? காயும் எரியுது மாமா. அடிக்க வேணாம் மாமா. நான் உன்னை இப்ப பேசுன்னு சொன்னனா? சொல்லல. அப்புறம் எப்படி நீ பேசலாம்? தப்புதான் மாமா, மன்னிச்சிடுங்க. புது பழக்கம் பழகுறியா? ஐயோ அடிக்காதீங்க மாமா. நீங்க அடிக்காதீங்க. நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன். கேப்பியா? என்ன சொன்னாலும் கேப்பியா? கேப்பியா? நிச்சயம் கேப்பேன். ஒன்னே ஒண்ணு தவிர இது மட்டும் கலைக்க சொல்லாதீங்க. வேற என்ன சொன்னாலும் கேக்குறேன். செத்து போறியா? செத்து போறியாடி? வேணாம். யாரு கொடுத்த தைரியம்? இப்ப நான் பார்க்கலன்னா இந்த கர்ப்பத்தை நீ மறைச்சிருப்பீல்ல? எல்லாம் பெரிய தப்புதான். தெரியுதுல்ல? தெரிஞ்சும் தப்பு பண்ணா அதுக்கு பேரு திமிர் தானே? சொல்லுடி, திமிர் தானே? சொல்லு, திமிர் தானே? சொல்லு. ஏய், என்ன பண்றீங்களா? ஏய், முதல்ல ரூம் விட்டு வெளியே போடா. ஏய், குடிச்சு புட்டா பொண்டாட்டி போட்டு அடிப்பியா? முட்டா பாயில, அதுவும் முட்டி போட வச்சு. ஏன் பொண்டாட்டிய நான் என்னமோ பண்றேன், உனக்கு என்ன? ஏய், பொண்டாட்டிங்கிறவ உசுர்ல சரி பாதிரா, சின்ன பாயில. ப்ராப்பர்ட்டி கிடையாது. உன் கொள்கையும் தத்துவத்தையும் உன்னோட நிப்பாட்டிக்கோ. இவ இப்படித்தான் இருப்பா, இப்படித்தான் இருக்க வெப்ப. நீ உன் பொண்டாட்டிக்கு சேலை துவைக்கிற வேலை இருந்தா போய் பாரு. போடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உன் கொள்கையும் தத்துவத்தையும் உன்னோட நிப்பாட்டிக்கோ. இவ இப்படித்தான் இருப்பா, இப்படித்தான் இருக்க வெப்ப. நீ உன் பொண்டாட்டிக்கு சேலை துவைக்கிற வேலை இருந்தா போய் பாரு. போடா. என்னடா சொன்ன? சேலை துவைக்கிறேனா? டேய், அத நெசோனே வச்சுக்கிட்டா கூட பரவாயில்லடா. நான் என் பொண்டாட்டியை எம்புட்டு மதிக்கிறேன்னு புரியுதுல? அதே மாதிரி மதிக்கணும்டா. இல்ல பேச்சிய நிப்பாட்டிக்கணும். அத விட்டுட்டு டார்ச்சர் பண்ற. டார்ச்சர்? டேய், 7.5 இழுத்து வெட்டியா சாவப்பறடா. வாடா வாடா ஆம்பள, கைவேடா கைவேடா. அண்ணே எந்திரிங்க அண்ணே. எந்திரிச்சிருவாளா அவ? எந்திரிச்சிருவியாடி? எந்திரிப்ப. என்னடா அது? பாருங்கப்பா, அண்ணிய மாடு மாதிரி அடிச்சிருக்கான். கேட்டா என்னையும் காவியாவையும் தப்பா பேசுறான். என் குடும்ப விஷயத்துல தலையிட்டா சும்மா விடுவனா? ஏய், அதுக்காக 2 பேரும் அடிச்சுக்குவீங்களா? டேய் தனுஷ், ரூமுக்கு போடா. போறேன். ஆனா இனிமே இவன் அண்ணிய கை நீட்டி அடிக்க கூடாதுன்னு சொல்லி சத்தியம் பண்ண சொல்லுங்க. அவங்க புருஷ பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும். அந்த பிரச்சனையில நீ எப்படி தலையிடலாம்? பா, நீ உன் பொண்டாட்டி முந்தி பிடிச்ச திரியறல, அதுல அவன் தலையிடுறானா? இல்ல. நான் அன்பா நடத்துறதும் இவன் அடிமையா நடத்துறதும் ஒண்ணாயிருமா? ஏய், இவ உங்ககிட்ட பஞ்சாயத்துக்கு வந்தாளா? என் புருஷன் தினம் அடிக்கிறான், என்னை காப்பாத்துன்னு கெஞ்சினாளா? ஏதா கேட்டியா? இல்லைங்க மாமா. ஏய், எந்திரிக்க சொல்றா. அப்புறம் கால் நடக்க முடியாம போனா வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்காது. அப்புறம் நாம தான் இவள தோல்ல தூக்கி போட்டு தெரியணும். ஏய், ஏய், போடா, போய் வேலையை பாரு. இப்ப சொன்னதுதான் என்னைக்கும் பாடமா இருக்கணும். இனிமே பெரியவன் விஷயத்துல தலையிட்ட நானே உன்னை அடிப்பேன். போ. அப்போ நாளைக்கு இவங்களை கொன்னு வீசினாலும் நீங்க எதுவும் கேட்க மாட்டீங்க. விதி முடிஞ்சு போச்சுன்னா இன்னொரு கல்யாணம் பண்ண வேண்டியதுதான். நீ ஆம்பளையா நடந்துக்கலனா மத்தவங்களும் அப்படியே நடந்துப்பாங்களா? போடா போடாண்ணா.
ஏமா அண்ணன் ஏமா அந்த ட்ரெஸ் எல்லாம் இந்த பீரோலயே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க? அவன் ரூம்ல இருக்கிற பீரோல வேணி துணி வைக்கவே இடம் பத்தல. அவன் என்ன பண்ணுவான்? திவ்யா சொல்ல மறந்துட்டனே, அரவிந்த் ஃபோன் பண்ணா. அவனோட ஆபீஸ் கவர் ஏதோ பீரோல இருக்காமே, மத்தியானம் சாப்பாட்டுக்கு வரும்போது கொடுத்து விடணும். என்ன கவர்மா? இருக்கிறதெல்லாம் எடுத்து வையேன், அவன் வரட்டும், அவனே பார்த்து கரெக்டா எடுத்துக்க போறான். இல்லம்மா, அவங்க ரூமுக்கு போகவே எனக்கு பயமா ஏய் இருக்கு. லூசு, இந்த பீரோல தான் இருக்கான் பாரு. சரி ஓகே. அம்மா பிரிச்சு பாக்கட்டா? ஏதாவது முக்கியமானதா இருக்க போகுது. ரொம்ப முக்கியமானதுன்னு அண்ணனே வந்து பாத்திருப்பான்ல, நமக்கிட்ட ஏன் சொல்லுது? என்னன்னு பாப்போம். என்னடி இது? என்னம்மா அது? அண்ணன் கல்பனா பர்த்டேக்காக வாங்கியிருக்கு, குடுக்கல போல இருக்கு. ஏய் முதல்ல போய் அதை கிழிச்சு போட்டு வா. ஏன்? சொன்னது செய். இதை கிழிச்சு போட்டுடலாம், ஆனா அண்ணன் மனசுல இருக்கிற நினைப்ப என்ன பண்ணுவீங்க? ஐயோ இன்னும் என்னத்தெல்லாம் மறைச்சு வச்சிருக்கான்னு தெரியலையே, தள்ளுடி. அம்மா வேண்டாம்மா. ஏன்? அம்மா அண்ணன் ஏற்கனவே வேணியோட டார்ச்சர் தாங்க முடியாம அல்லாடிட்டு இருக்கு. இதை பார்த்தா கொஞ்சமாவது மனசுக்கு நிம்மதியா இருக்கும்ல. முட்டாள் மாதிரி பேசாத. இதெல்லாம் பார்க்க பார்க்க வலி கூட தான் செய்யும். இவ கூடவே வாழ்ந்திருக்கலாம்னு அவன் ஏங்குவான். வேணியை விட்டு இன்னும் விலகி விலகி போவான். அம்மா அவ கூட சேர்ந்து வாழ்றதுல துயரமான விஷயமா? இந்த ஃபைல் தானே அண்ணன் கேட்டுச்சு, புடி. அம்மா இங்க பாருமா, டைரி வர இருக்கு. இத படிக்கிறப்போ மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அண்ணன் கல்பனாவை எப்படி லவ் பண்ணிருக்கு பாரு. உனக்கு தெரியாம தான் அவங்க பேசுறத போட்டோ எடுத்து கொடுத்தியா அவங்கிட்ட? பைத்திய மாதிரி இதெல்லாம் மனசுக்குள்ளேயே போட்டு அசை போட்டுட்டே இருப்பான் போல இருக்கு. கல்பனா இருக்க வேண்டிய இடத்துக்கு வேணியை கொண்டு வந்தது தப்புமா. நாம என்னடி பண்றது? அவன் தானே அப்படி ஒரு முடிவெடுத்தான். காவியாவும் பேசி பார்த்தா, நானும் சொன்னேன் கல்பனாவையே கல்யாணம் பண்ணிக்கிடான்னு. அப்பெல்லாம் முறுக்கிட்டு நின்னுட்டு இப்ப அதையே நினைச்சு ஃபீல் பண்ணா சரியாயிடுமா? இதெல்லாம் அப்படியே விட்டுருவோமா ப்ளீஸ். அம்மா சரி விடு, மதியம் சாப்பாட்டுக்கு வரான்ல அப்ப பேசிக்கலாம். மா இத பத்தில எதுவும் பேச வேணாமா, அப்புறம் தேவையில்லாம வேணி ஏதாவது தப்பா புரிஞ்சுக்க போறாங்க. போன் கூட இப்ப பண்றது இல்ல போல. யாரு? கல்பனா தான். அவளும் மனசு ஒடிஞ்சு போய் தானே கிடப்பா, பாவம். காவியா கூட சொல்லிட்டு இருந்தா கல்பனாவுக்கு மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காங்க போல. ஒரு நல்ல ஜோடின்னு தெரிஞ்சே பிரிச்சு நம்ம கஷ்டப்படுத்திட்டோம் போல இருக்கு. ஏய் அத பத்தி பேசாத, முதல்ல அது உள்ளவை. அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்ல. இந்த விஷயம் மட்டும் வேணிக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். வா, உள்ள நிறைய வேலை இருக்கு.
உங்கள் விஜய். கை நீட்டுங்க. கொலகாரப்பாய் காட்டு தினமா அடிச்சிருக்கான். வாக்கப்பட்ட நாள்ல இருந்து அடிதானே வாங்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு கோமே வராதா? பட்டுன்னு கையில சிக்கிறத எடுத்து எரிச்சிருக்க. ஒரு தடவை மண்டைய திறந்தா தான் திருந்துவான். முக்கியமான வேலை ஏதாவது இருக்கா? பெரிய வேலை ஒண்ணு இருக்கு. ராமநாதபுரம் கலெக்டர் 4 நாள் லீவா. அவருக்கு பதிலா போய் நிறைய கையெழுத்து போட வேண்டியிருக்கு. கிண்டல் பண்ற, சிரிக்க மாட்டீங்களா? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. அண்ணே. அது என்னங்க அண்ணே? அது நான் உன்கிட்ட பேசுறது எதையும் உங்க அண்ணனுக்கு தெரிய வேணாம். ம். உங்க அண்ணன் என்னை ஏன் அடிச்சாங்க தெரியுமா? ஏன்? அது ஏய், என்ன இவங்கிட்ட சொல்லி நியாயம் கேட்க சொல்றியா? ஏய், இன்னும் விஷயத்தையே சொல்லலடா. அண்ணே பயப்படாதீங்க, நான் இருக்கேன். ஆமா, இவங்க அப்படியே கிழிச்சு விடுவாங்க. கிளிக்கணமாடா பெரியவனே. போட்டா தா இருக்காங்கல்ல, இவங்க கண்ணீர் தான் உன் உசுரை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. உழைச்சு கடை கொஞ்ச நாளைக்கு போடா. பாரா, அப்படியா? சேது. ஏய், எங்க அழுப்பப்போம்? உன் கண்ணீர் தான் என்ன காப்பாத்திட்டு இருக்காமே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அழுப்பப்போம். ஏய், அழுடி. ஏய் ஏய், சொல்றேன். வேணாண்டா சேது, குத்துப்பட்டு குடல் சரிஞ்சு சாவாத. ஏய், உனக்கு முன்னாடி நான் அந்த மண்ணில் விழுந்தவடா. மிரட்டி பார்க்காத. நீயும் பொண்டாட்டியும் என் விஷயத்துல வரவே கூடாது. ஏய், ஐயோ என்னங்க, வேணாங்க. எனக்காக சண்டை போடாதீங்க. கையெடுறி. ஐயோ வேணாங்க, சண்டை போடாதீங்க. கையெடுறி. டேய் தனுஷ், இதுதான் உனக்கு முதலும் கடைசியுமா இருக்கணும். இனி என் விஷயத்துல தலையிட்ட உன் போனோம் கடல்ல கரை ஒதுங்கும். ஏய், அறிவோட பேசுறா. வீடு கூட்டுற விளக்கு மாத்து குச்சிராணி இரும்போட மோதி உடைச்சுக்க போறியா? கேனப்பாயில. தனுஷ் வேணாம், நான் சொன்ன கேப்பீங்கல்ல. நான் சொன்ன கேளுங்க, விடுங்க. இன்னொரு தடவை இவனுக்காக உசுறு பிச்சை கேட்காதீங்க அண்ணி. இனிமே மன்னிச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன். என்னடி, உன் குழந்தை என்ன சாட்சி போடுவானா? சத்தியமா அவங்கள நான் உங்க கூட சண்டை போட சொல்லல, உதவிதான் கேட்டேன். நீ என்ன செஞ்சாலும் சரி, யாருகிட்ட உதவி கேட்டாலும் சரி, நீ உன் கருவை களைச்சே ஆகணும். வேணாங்க, நீங்க என்ன எம்பிட்டு வேணாலும் அடிங்க, நான் தாங்கிக்கிறேன். ஏற்கனவே 2 தடவை அபார்ஷன் பண்ணியாச்சு. இந்த குழந்தையாவது இருக்கட்டும், விட்டுடுங்க. ஏய், நீ கதறி அழுதாலும் சரி, நான் கரைய மாட்டேன். மலடின்னு பட்டம் கட்டி உன்னை துரத்திட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணுவேன். அனுபவிக்க தாண்டி வாழ்க்கை. ஒரே ஒரு பொம்பளை போதும்னு அவ கழுத்துல ஒரு தாலியை கட்டி அவ சந்தோஷத்தை பார்த்துக்கிட்டு நம்ம சந்தோஷத்தை ஓரம் கட்டி அவளுக்காக வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையாடி. ஒரு நாளைக்கு ஒரு பொண்ணுன்னு வாழ்க்கை முழுக்க வசந்தத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒழுங்கு மரியாதையா நான் எப்ப கூப்பிடனோ அப்ப என் கூட வந்து கருவை களைச்சிடணும். இல்ல நீயும் புள்ளையும் ஒன்னா எரிஞ்சு சாவீங்க. புரியுதா?